ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஷாரா ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஜார்ஜெட் சில்க் சாரீஸு. இதில் வந்து ஒரு 12 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா பிளாக் கலர். இது வந்து ஒரு ஆன்டிக் ஜரி ஃபினிஷிங் இருக்கும். கோல்டன் ஜரியிலே ஆன்டிக் ஜரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் அடிக்கிற கோல்டும் இல்லாமல் ஒரு மைல்டு சில்வரும் இல்லாமல் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு கலர். ஸோ சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி அழகான மோட்டிவ்ஸும் வந்தது. ஜரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங் ஜரிங்கிற மாதிரி நல்லா இருக்குது. ஸோ சாரியோட அப்பர் பார்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். லோயர் பார்டர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ சாரீ ரொம்ப சாஃப்டாக எலிகென்ட் டு ட்ரேப், அதாவது ஈஸியாக நம்ம டக்குன்னு கட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரீ. ஸோ சாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. சாரியோட ஓப்பன் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி மோட்டிவ்ஸ் வந்துடும். அழகான அந்த ஜரி வீவிங் எல்லாமே வீவிங் தான், எதுவுமே பிரிண்ட் கிடையாது. ஸோ நீங்கள் க்ளோஸில் பார்த்தாலே தெரியும், எல்லாமே உங்களுக்கு வீவிங் தான். ஸோ குவாலிட்டியுமே ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டி, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இது வந்து அப்பர் பார்டர் ஜரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சாரியை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ சாரீ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் மோட்டிவ் வந்து கீழே பார்டரும் இந்த மாதிரி இருக்கும். சாரியோட பல்லு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பல்லு உங்களுக்கு அந்த கோல்டு நல்லா தெரியுதாங்கிறது எனக்கு தெரியல, பட் ஆனால் நல்லாவே கோல்டாக தான் இருக்குது. ஆன்டிக் சரியாக இருந்தாலும் அந்த பிளாக்குக்கு ஏற்ற பிளாக்கு கலருக்காக ஒரு கோல்டு, அந்த கோல்டு லுக்கு கிடைக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ புட்டா வரும். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல் புட்டா வச்சு உங்களுக்கு பார்டர் வச்சு வந்துடும். ஸோ பார்டர் நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ப்ளவுஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கோல்டன் ப்ளவுஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட அதோட பேரப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் நான் காமிக்க போகிறது எல்லாமே செல்ஃப் கலர்ஸுங்கிறனால நீங்கள் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோ இல்லை கோல்டன் ப்ளவுஸோ வச்சுருந்தீங்கன்னா அதே போட்டால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். யூஸ்வலாகவே நிறையா ஒர்க் பண்ணி ப்ளவுஸஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அதுலேயே நீங்கள் எதாவது கூட பேர் பண்ணிக்கலாம் கலருக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா சாரீ வந்து செல்ஃப் கலருங்கிறனால நான் சொல்கிறேன். கான்ட்ராஸ்ட்டில் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. செல்ஃப் கலரில் நமக்கு இது ஒரு பெனிஃபிட் இருக்குது, நம்ம வந்து வேறு ப்ளவுஸோடு நம்ம பேர் பண்ணிக்கலாம். பிளாக் கலராக இருக்கனால இதோட கோல்டு சரி வந்து ரொம்ப அழகாக என்ன சொல்லுது, ஒரு தூக்கலாக காமிக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது ஆன்டிக் சரி வந்து. ஸோ நீங்கள் கோல்டன் கலர் ப்ளவுஸோடையே கூட பேரப் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து பிளாக்கில். நெக்ஸ்ட்டு கலர் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து பர்பிள் கலர், நல்ல ஒரு பர்பிள் கலர். நேரில் இன்னுமே நல்லாயிருக்கு. ஸோ பர்பிள் வித் ஆன்டிக் சரி. சாரீ வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ கலர். நேவி ப்ளூ பார்த்திங்கன்னா எந்த சரி கொடுத்தாலும் அந்த நேவி ப்ளூ கலர் எப்போயுமே ஒரு அதுக்குன்னு ஒரு தனி லுக் வரும் அந்த நேவி ப்ளூ கட்டினாலே. ஸோ நேவி ப்ளூ ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெரூன் வித் கோல்டு சூப்பராக இருக்குங்க, நிஜமாக நல்லா இருக்குது. அந்த கோல்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டன் ப்ளவுஸ் போட்டாலே மெரூனோட சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வைன் கலர். இது வந்து பீட்ரூட் கலர் கூட சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்று வைன் கலர் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல் டைம் ஃபேவரட் ராயல் ப்ளூ கலர், சூப்பராக இருக்குங்க. எடுத்தோடனே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிக் சரி வந்து இந்த ராயல் ப்ளூ கலருங்கிறனால அது ஒரு மாதிரி சில்வர் ஷேட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பேஸ்டல் க்ரீன் கலர். இது மாதிரி கலர்ஸ்லாம் ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு அமையும். சில பேர் இந்த மாதிரி கலர் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஃபேவரட்டான கலர்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும், ஒரு செலிப்ரிட்டி லுக் கொடுக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். இந்த க்ரீன் வந்து ரொம்ப மைல்டாக
ரொம்ப சர்ட்டிலான கலர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேபி பிங்க்லேயே பேஸ்டல் ஷேடு. ஸோ இதுவுமே ரொம்ப ரேர் ஷேடு தான் உங்களுக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக வந்து டார்க் கலர் போட்டு நீங்கள் போட்டாலுமே இந்த சாரீ சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப அழகான ஒரு கலர் சொல்லலாம். செலிப்ரிட்டி லுக், மைல்ட் லுக். இது வந்து ரெட் கலர். நெக்ஸ்ட்டு ஸோ ரெட்டு வித்து அங்கே கோல்டு ப்ளவுஸ் போட்டாலுமே சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது ரெட் கலர். மைல்டான ரெட், அடிக்கிற ரெட்லாம் கிடையாது, ரொம்ப மைல்டான ரெட்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாட்டில் க்ரீன் கலர். பாட்டில் க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதோடு வந்து உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வைனும் கிடையாது, பர்பிளும் கிடையாது, ரெண்டும் கலந்த மாதிரி வைன் பர்பிள். ஸோ இது வந்து ஆல் டைம் ஃபேவரட் கலர் வைன் பர்பிள். இந்த கான்ட்ராஸ்ட்லாம் வரும்போது உங்களுக்கு இந்த வைன் பர்பிள் காம்பினேஷனில் வர்றது தான் ஃபர்ஸ்ட்டு மூவ் ஆகும் எப்போயுமே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேஸ்டல் சீ ப்ளூ. இது வந்து கரெக்டாக என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல, பட் ஆனால் இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குங்க. நேரில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கு இதோட ஃபோட்டோ போடுறேன், இந்த கலரோட ஃபோட்டோ. நீங்கள் அதில் கூட செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்ல ஒரு கலர், பட் வீடியோவில் இது கேப்சர் ஆகலை. நேரில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த எல்லா சாரீஸில் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும். சாரியோட டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.